ஹடாமே இன்னைக்கு ஜேகேக்கு ஒரு லவ்லியான ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஹவர் லவ் நெவர் எண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி யார் சொன்னாங்கன்னா நம்ம ட்ரீமர் கேர்ள் யூனா தான் சொன்னாங்க. ஸோ அவங்களோட ஓன் இமேஜினேஷன். ஸோ நான் யோசிக்கல. ஸோ அவள் யோசிச்சு சொன்னால் மேபி நான் இடையில சம் சீன்ஸ் ஆட் பண்ணாமலே இருக்கலாம். பட் இது எல்லோரும் தம்ப்நெயில பார்த்துட்டு ஸோ ஹாப்பி எண்டிங்காக இருக்காதோ சேட் எண்டிங்காக இருக்குமோ அப்படிலாம் சொல்லிட்டு யாருமே கவலைப்பட வேண்டாம். ஐம் டேம் ஷோர் இது ஹாப்பி எண்டிங் தான். பட் இடையில சீன்ஸ் மேபி நீங்கள் கொஞ்சம் எமோஷ்னலான பர்சனாக இருந்தால் அழுகிறதுக்கு சான்சஸ் உண்டு. என்னன்னு தெரியல, இந்த ஃபாண்ட்லாம் நான் ஒரு கலரில் போட்டு எடிட் பண்ணால் அது நான் சேவ் பண்ணிவிட்டு 4Kல மாற்றையில் அது ஒரு கலரில் வருது. என்ன சொல்கிறது ஒன்றும் தெரியல. நான் இதெல்லாம் எழுதின பாடல் உள்ள வரியெல்லாம் அதெல்லாம் கண்ணில் தெரியுதா என்னன்னு தெரியல. எனக்கு கரெக்டாக தெரியல, கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தா தான் தெரியுது. இட்ஸ் ஓகே. ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோலாம் வேண்டாம். இந்த ஸ்டோரிக்கு இன்ட்ரோ எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. ஸோ மெயினாக ஸ்டோரிக்கே போயிடலாம். அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னோட vlogோட சேனலோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பயோவில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்ட்டுனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தனியாக லிங்க் அனுப்பிச்சுடுறேன். பிகாஸ் ரொம்ப நாளுக்கு முன்னாடி போட்ட லிங்க்னால மேபி ஓப்பன் ஆகாது. ஸோ சம் யாராவது ஏதாச்சும் காட்டும், அதனால சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். த ப்ரெசன்ட் சீன். நீங்களும் உங்கள் லவ்வபிள் ஹஸ்பண்ட் ஜேகேவும் பீச்சோரமாக இருக்க ஒரு டேபிளில் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போலாம் உங்கள் ஹஸ்பண்ட் ஜேகே உங்ககிட்ட சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்குக்கும் பீச்சோரமாக இருக்க ஒரு பெஞ்சில் உட்காந்து பீச்சே ரசித்து பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்களே ரசித்து பார்த்துட்ருக்காரு. அப்போலாம் ஜேகே உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி, உன்னை இப்படி என் பக்கத்தில் பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா? எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி மேரேஜ் பண்ணியிருக்கோம். இப்போ என் பக்கத்தில் ஜங்குக் பொண்டாட்டியாக உட்காந்துருக்கா. ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டியோ, உன்னை எப்போதுமே மிஸ் பண்ணிடவே கூடாது. அப்போல நீங்கள் அவர் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணி, எனக்கு தான் ஜேகே நீ ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டா. அப்படியா? ஆனால் நம்ம தான் மேரேஜ் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டோமே. என் வீட்டு சைட்லேருந்து ஒரே குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தானுங்க. இப்போ என்னடி நீ இப்படி சொல்கிறா? ஆமாம், எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. ஸோ என் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நான் எந்த பிரச்சனையும் ஃபீல் பண்ணவும் இல்லை. பட் நீ அப்படி இல்லையே. நம்ம லவ்க்காக, நம்ம மேரேஜ்க்காக இவ்வளோ வீட்டில் பேசியிருப்ப, சண்டை போட்டிருப்ப, அவங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் நீ தானே ஃபேஸ் பண்ண. நீ தான் ஜேகே எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ட. சரி விடு, எப்படியோ இவ்வளோ கஷ்டத்தையும் ஸ்ட்ரகிளையும் எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணி கடைசியில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். இது போதும். என் காதல் மனைவி என் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே டேஸஸ் போகுது. ஸோ 1 வீக் பாஸ் ஆகுது. நீங்கள் வீட்டில் ஸோ ஜேகே வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு ஸோ வீட்டு வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ ஜிமன் கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. ஜிமன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜேகேவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். நீங்கள் காலர் ஐடியை பார்த்துட்டு, என்ன ஜிமன் ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டென்ட் பண்ணுறீங்க. அப்போல ஜிமன் ரொம்பவே நர்வஸாக பேசுகிறாரு. ஹலோ, சொல்லுங்கள் ஜிமன், என்னாச்சு? அது ஒயன் எங்கே இருக்கா? வீட்டில் தான் இருக்கேன். ஜேகே இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ் போனா. அவங்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? அது இல்லை, கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரையும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாரு. நீங்கள் அவர்கிட்ட கன்ஃபியூஸ்டா, எதுக்கு ஜிமன் ஹாஸ்பிட்டல் வரையும்? ஏன் என்னாச்சு? அது ஜேகேக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு ஓயன். என்ன சொல்கிறீங்க? ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? என்ன ஜிமன் சொல்கிறீங்க? ஆமாம், அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. கொஞ்சம் கிளம்பி சீக்கிரமாக வாயேன். அவனுக்கு இப்போ பரவாயில்லையா? ஓகே தானே? அடிலாம் ரொம்ப இல்லைல்ல? நீ ஒரு நிமிஷம் கிளம்பி வா வயன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு கை கால் வந்து ஓடவே இல்லை, உங்களுக்கு ரொம்பவே வந்து படபடன்னு இருக்கு. நீங்கள் வேகமாக கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்து போகிறீங்க. உங்களுக்கு கை கால் வந்து ஓடவே இல்லை. என்னாச்சு? என் ஜேகே அவ்வளோ ஸ்பீடாலாம் போக மாட்டானே, ஸோ பிளட் டெஸ்ட் ரொம்ப லாஸ் ஆகிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து போகிறீங்க. ஸோ ஜிமின் வந்து வாசலில் நிற்கிறாரு. நிறையா ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாருமே வந்து இருக்காங்க. நீங்கள் போயிட்டு எங்கே எங்கே ஆப்ரேஷன் போயிட்டுருக்கா, எங்கே ஜேகே, எங்கே ஜிமின் சொல்லுங்க. அது அது வந்து முதல்ல நர்வஸ் ஆகாத, நார்மலாக ஆகு. என்ன ஜிமின் பேசிகிட்டு இருக்கீங்க? என் ஜேகே எங்கே ஆப்ரேஷன் போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா கதவெல்லாம் திறந்துருக்கு. உள்ளே எல்லாருமே வந்து அழுதுட்ருக்காங்க. அந்த பெட்டில் வந்து ஸோ டெட் பாடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்களே பெட்ஷீட் போட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு டெட் பாடியை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு என்ன ஜிமின் எதுக்கு எல்லோரும் உள்ள அழுதுட்ருக்காங்க, என் ஜேகே எங்கே? அது ஆக்சிடெண்ட் ஆனல ஸ்பாட் அவுட் ஆயிட்டான். என்ன சொல்கிறீங்க? என்ன என்ன எல்லோரும் விளையாடுறீங்களா? ப்ராங்க் எதுவும் பண்ணுறீங்களா என்ன? அப்படிலாம் இருக்காது. ஏன் ஜேகே ஸ்லோவாக தான் போவான், ஸ்பீடெல்லாம் போயிருக்க மாட்டான். ஆக்சிடெண்ட்லாம் ஆயிருக்காது. என்ன ப்ராங்க் எதுவும் பண்ணுறீங்களா? இது சொல்லி வச்சு விளையாடிட்டுருக்கீங்களா? நீ போய் பாரு ஓயன், டைம் ஆகிட்டே இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். அதெல்லாம் இல்லை, இது ஏன் ஜேகே கிடையாது. ஒரு இடத்துல இருக்க மாட்டான், துருன்னு சுற்றி வருவான். அவனை இப்படி ஆடாமல் அசையாமல் படுத்திருப்பான். இல்லை, நான் பார்க்க மாட்டேன், அது வேற யாரோ. எங்கே என் ஜேகே? அவனை கூட்டின்னு வாங்க, நான் அவனை பார்க்கணும். ப்ளீஸ் ஓயன், காம் டவுன். போய் ஜேகேவை பார்த்துட்டு வா. இல்லை, அது என் ஜேகே கிடையாது அப்படின்னு அழுதுகிட்டே வந்து நீங்கள் பக்கத்தில் வந்து போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக ஒயிட் கலர் பெட்ஷீட் போட்டு வந்து போத்திருக்காங்க. நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டை வந்து எடுக்கிறீங்க. பார்த்தா ஜேகே ஃபேஸ்லாம் ரொம்ப அடி வாங்கி அப்படியே வந்து பேண்டேஜ் போட்டு அப்படியே வந்து ஆடாமல் அசையாமல் கண்ணை மூடி படுத்திருக்காரு. இல்லை, இது என் ஜேகே கிடையாது, இது என் ஜேகே கிடையாது. ப்ளீஸ் ஜிமின், அவனை எந்திரிக்க சொல்லு. அவனை என்னால் இப்படி பார்க்க முடியல ஜிமின். ப்ளீஸ் என் ஜேகேவை எந்திரிக்க சொல்லு ப்ளீஸ். அழாத ஓயன், அழாத. இல்லை, இவெல்லாமே என்னால் சத்தியமாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை ஹக் பண்ணி வந்து அழுக்கிறீங்க. அவர் ஃபேஸை பார்த்து எந்திரி ஜேகேம்மா, இங்கே பாரு ஓயன் வந்திருக்கேன், நீ ரொம்ப கஷ்டப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண ஓயன் வந்திருக்கேன், எந்திரி. என்ன உன்னை மிஸ் பண்ணிட்டேனா? என் லைஃப்பில் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு டெய்லி காட்ட ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேனே, உன்னை நான் மிஸ் பண்ணிட்டேனா? எனக்கு என்னவோ நீ ஈஸியாக கிடச்சிட்டனாலும் நீ ஈஸியாக மிஸ் பண்ணிட்டேனா? காலைல எவ்வளோ சொன்னேன், போகாத, இன்னைக்கு லீவ் போடுன்னு, வெளியில் எங்கேயாச்சும் போகலான்னு சொன்னேனே, கேட்டியா? முக்கியமான வேலைன்னு என்னை விட்டுட்டு போயிட்டே. நீ இல்லாமல் எப்படி ஜேகே நான் இருப்பேன்? அம்மா அப்பா இல்லாத எனக்கு நீ தான் எல்லாமா இருந்த, இப்போ நீ என்னை விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஸ்டில் படுத்துட்டு வந்து அழுக்கிறீங்க. அப்போல கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமின் வந்து அப்படியே வந்து உங்களை வந்து தூக்க வந்து வராரு. பார்த்தா வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் வந்து இருக்கீங்க. ஸோ எல்லாருமே வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரியாக்ஷனுமே வந்து இல்லை. பாடி வந்து ரொம்பவே வந்து வெயிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து உங்களை தூக்க வர்றாங்க. பார்த்தா நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு மேக்னெட்டிக் செயின் மாதிரி வந்து போட்டிருப்பீங்க. அது அப்படியே வந்து ரெண்டுமே வந்து ஒட்டி இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் பாதி ஹாஃப் ஆஃப் ஹார்ட் வந்து ஒரே ஹார்ட்டாக வந்து இருக்குது.
ஜிமன் வந்து ஷாக்கடாக வந்து பார்க்குறாரு. ஸோ நர்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க. பார்த்தா வந்து பல்ஸே வந்து இல்லை. உங்களை அப்படியே வந்து ஜேகே கிட்டேருந்து தூக்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு டேபிளில் போட்டு ஸோ உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஹார்ட் பீட் எதுவுமே வந்து இல்லை. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஜிமன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஜிமனுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. அப்படியே ஷாக்குடு அண்ட் எமோஷ்னலாக வந்து நிற்கிறாரு. இந்த சைடு வந்து ஜேகே, இந்த சைடு வந்து நீங்கள். அப்படியே உங்களை 2 பேரையும் வந்து ஒன்றா வந்து படுக்க வைக்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து நல்லபடியாக இறுதி சடங்குமே வந்து முடியுது. நீங்கள் வந்து ஒரு மேகமூட்டத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறீங்க. ஸோ அப்போல வந்து ஜேகே வந்து தெரிகிறாரு. அவரை பார்த்து ஓடி போய் வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ அப்போல அவர் சொல்கிறாரு, என்ன ஓயன் நீயும் வந்துட்ட? ஆமாம், என்னை விட்டுட்டு நீ மட்டும் தனியாக வந்துட்ட. உன்னை விட்டு என்னால் தனியாலாம் இருக்க முடியாது. அதான் உன் கூடவே வாழ்ந்தலான்னு நானும் உன் பின்னாடியே வந்துட்டேன். மறு ஜென்மோன்னு இருந்தா நான் மட்டும் உன்னை லவ் பண்ணணும். துரத்தி உனக்கு நான் யாருன்னே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு நான் ஒன் சைடாக உன்னை லவ் பண்ணணும். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையணும். இந்த ஜென்மத்தில் நீ எனக்கு ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்ட. அதான் உன்னை ஈஸியாக நான் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்த ஒரு வாழ்க்கை, அடுத்த ஒரு லைஃப்னு இருந்தா இந்த ஒயன், இந்த ஜாங்கூக்கை துரத்தி லவ் பண்ணணும். ஆமாம், துரத்தி லவ் பண்ணும். உனக்கு நான் யாருன்னே தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் அவர் கண்ணை பார்த்து சொல்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து அவர் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. எவ்ரி ஸ்டோரி நாட் டிசர்வ் டு ஹாப்பி என்டிங். லெட்ஸ் பி இன்கம்ப்ளீட் டுகெதர். Without stories, we are incomplete. You are the completeness of my incompleteness. தீராத துயரத்தில் நானும் காற்றோடு கரைந்தாய் நீயும். நீங்காத நிலவொளியானாய் அன்பே அன்பே. மறு ஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே. உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே. லாங் இயர்ஸ் ஆகோ நீங்கள் வந்து இப்போ காலேஜ் செகண்ட் இயர் வந்து படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து காலேஜ்குள்ளே வந்து ஓடுறீங்க. சைக்கிள்லேருந்து எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டு ஆடிட்டோரியம் வாசலில் நின்று பெருமூச்சு விட்டுட்ருக்கீங்க. செக்யூரிட்டி நிற்கிறாங்க. சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்னை உள்ளே விடுங்க, இந்த தான் இருக்குது டிக்கெட்டு அப்படின்னு காமிச்சிட்டு ஸோ நீங்கள் உங்கள் காலேஜ் ஆடிட்டோரியம்குள்ளே வந்து ரீச் ஆகுறீங்க. ஸோ உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு ரோவில் வந்து உட்காந்துட்டு பெருமூச்சு விட்டுட்டு சுற்றி வந்து பார்க்குறீங்க. நிறையா பொண்ணுங்க வந்து உட்காந்துருக்காங்க. சுற்றி நம்ம ஜேகே ஃபோட்டோ தான் வந்து ஒட்டியிருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் ஹாப்பியாக அந்த ஸ்டேஜை பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக நம்ம ஜங்குக் வந்து ஒரு சோலோ ஆர்டிஸ்ட். எல்லாருமே வந்து ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ரொம்ப வந்து ஜங்குக்கை வந்து வர்ணிச்சுலாம் பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்போ இல்லை நீங்கள் வந்துடுறாளுங்க, எங்கிட்ட இருந்தாலும் வந்துடுவாளுங்க அடுத்தவன் புருஷனை இழுத்துட்டு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாய்க்குள்ளே முணங்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்கோம், நம்ம ஜங்குக் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் ஜேகே வந்து கரெக்டாக வந்து ஸ்டேஜில் வந்து என்ட்ரி ஆகுறாரு. நீங்கள் ஜேகே பான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறையா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போல்லாம் வந்து ஜேகே கையிலேருந்து ஸோ அவரோட ரிங் வந்து மிஸ் ஆகி உங்கள் கால் கிட்ட வந்து விழுகுது. ஸோ அதை எடுத்து பார்த்துட்டு இது ஜேகேயோட ரிங் தானே, நிறையா போஸ்ட்டில் கையில் போட்டிருந்தாரு, இப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை வந்து பத்திரமா வந்து கையிலே வந்து வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து முடியுது. ஸோ நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்டர்நெட்டில் வந்து சர்ச் பண்ணி ஸோ பார்த்துட்ருக்கீங்க என்னென்ன ஃபோட்டோஸ் வந்திருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்போல ஜேகே வந்து ஒரு போஸ்ட்டு வந்து போட்டிருக்காரு. ஸோ அவரோட ரிங்கை வந்து காணோம், யாராச்சும் பார்த்தீங்களா, நான் வந்து கையில் போட்டிருந்தேன், ஆக்சுவலாக அது என்னோடய பாட்டியோட ரிங், அது வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த ரிங் வந்து சொல்லவும் நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, அச்சோ நம்ம வச்சுருக்க ரிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஐயோ பாட்டிட்டு ரிங்குன்னு வேறு சொல்கிறாரே, எப்படி இந்த ரிங்கை கொண்டு போய் நம்ம ஜேகே கிட்ட கொடுக்குறது, அதுவும் ரொம்ப ஈஸியும் கிடையாது. நெக்ஸ்ட் ஏதாச்சும் சான்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம், அது வரைக்கும் இதை பத்திரமா வச்சுக்கலாம்
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு அதை பத்திரமா வந்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்படி 3 months வந்து பாஸ் ஆகுது. ஸோ உங்களுக்கு ஃபேன் மீட்டிங்கில் வந்து ஆஃபர் வந்து கிடைக்குது. ஸோ ஜேகே பார்க்குறதுக்காக அந்த ரிங்கை எடுத்துகிட்டு ஸோ திங்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு ஸோ ஜேகே கிஃப்ட் பண்ணுற மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு ஜேகேயை பார்க்குறதுக்காக அவரோட ஃபேன் மீட்டிங் வந்து போகிறீங்க. உங்கள் சான்ஸ் வந்து வருது. ஜேகே கிட்ட ரொம்ப பேசுகிறீங்க, நீங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ உங்களுக்கு பிடிச்சது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே வந்து சொல்கிறீங்க. அவர் அப்படியே வந்து உங்களை சர்ப்ரைஸ்டாக வந்து பார்க்குறாரு. ஸோ அப்பையில் இருங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கில் வந்து கையை விட்டுறீங்க. அவர் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக வந்து பார்க்குறாரு. ஸோ அப்பையில் அவரோட ரிங்கை வந்து காட்டுறீங்க. அவர் அப்படியே ஷாக்டாக உங்களை பார்க்குறாரு. இந்தாங்க, இந்த ரிங் உங்களோடது தானே? ஆக்சுவலாக அந்த காலேஜ் ஆடிட்டோரியமில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, நான் தான் எடுத்து வச்சுருந்தேன். அப்படியா? தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த ரிங்கை வந்து கையில் வாங்குறாரு. ஸோ நீங்கள் அவரை ஹாப்பியாக வந்து பார்க்குறீங்க. ஸோ அவருக்கு வந்து உங்களை ரொம்பவே வந்து இந்த சீனில் வந்து பிடிக்குது. பிகாஸ் யாருமே வந்து எடுத்து வச்ச ரிங்கை கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஐடோல ரிங்கு நம்ம வந்து அவரோட மெமரிஸாக அவரோட கிஃப்டாக நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப ஜென்யூனாக அவர்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னு நினச்சி அவர் ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக பார்க்குறாரு. ஸோ அப்போயே அந்த ரிங்கை உங்கள் கையில் கொடுத்து நீயே இந்த ரிங்கை போட்டு விட, இத்தனை நாளாக இத்தனை மந்தாக பத்திரமா வச்சுருக்கல, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை நீட்டுறாரு. நீங்கள் அவர் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து மூஞ்சி ஒரு மாதிரி வந்து போகுது. நீங்கள் அப்படியே மெதுவாக அவர் கையை பிடிச்சி வந்து அவருக்கு ரிங்கை போட்டு விட்டுறீங்க. உங்களுக்கு வந்து கை வந்து ரொம்பவே வந்து ஷிவர் ஆகுது. அந்த ரிங்கை பார்த்துட்டு ஸோ அவர் நல்லா வந்து பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. தேங்க்யூ அயன், எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணான்னு. ஆக்சுவலாக இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான், பட் காசு இல்லை, காசை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஏன்னா இந்த ரிங் என் பாட்டி எனக்கு கொடுத்தது, பத்திரமா இத்தனை நாள் வச்சுருந்தேன். அன்றைக்கி எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன், ஆனால் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன் எடுத்து ஸோ அப்படியே உங்களோட சேர்த்து ஒரு செல்ஃபி வந்து எடுக்கிறாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து மூஞ்சி ரொம்ப ஒரு மாதிரியாக போயிடுச்சு. ஸோ நிறைய பேர் வந்து உட்காந்து கோவம்லாம் வந்து பட்டுறாங்க. உங்களுக்கு வந்து குஷி வந்து தாங்க முடியல. ஐயோ ஏன் இது கனவா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மனசுக்குள்ளேருந்து கீழேருந்து அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் வந்து பறக்குது. அந்த ஃபேன் மீட்டிங்குமே வந்து முடியுது. ஸோ ஜேகே வந்து உங்களே தான் நினச்சிட்ருக்காரு. உங்களோட ஃபேஸ் வந்து அப்படியே அவருக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் எடுத்த பிக்கே வந்து பார்த்துட்ருக்காரு. ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா இந்த பொண்ணை பார்க்கும்போது. சம்திங் ஒரு மாதிரி ஒரு ஸ்பார்க் வந்துட்டு போகுது. ஏன்னு தான் தெரில. எல்லாருமே இப்படி ஜென்யூனாக நல்ல பர்சனாக இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பட் ரொம்ப ரேர் தான் அப்படின்னு உங்களை ஃபோட்டோவை பார்த்துட்டு ஸோ உங்களை பற்றி கொஞ்சம் நினச்சிட்டு அவர் அப்படியே அவரோட வேலையை வந்து பார்க்குறாரு. ஸோ டேஸஸ் வந்து இப்படியே வந்து போகுது. ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்து உட்காந்து புக் வந்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்பையில் வந்து அதே இடத்துல நம்ம ஜேகே வராரு. யாருமே இல்லாமல் எந்த பாடி கார்ட்ஸும் இல்லாமல் ஃபேஸ் எல்லாமே நல்லா வந்து கவர் பண்ணிவிட்டு அவர் மட்டும் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அந்த பார்க்குள்ளே வராரு. ஸோ அப்படியே கொஞ்சம் தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. அவருக்கு சம்திங் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்குது. பிகாஸ் அவர் கொஞ்சம் லைட்டாக வந்து மறந்துட்டார். இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஸ்பார் கூட வரும். ஒயன் அந்த ரிங் கொடுத்த பொண்ணு தானே அது. என்ன இங்கே உட்காந்துருக்கா? சரி போயிட்டு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காராரு. ஸோ அது வந்து ஒரு ஸ்டோன் பெஞ்ச். நீங்கள் லைட்டாக ஓரக்கண்ணில் பார்த்துட்டு யார் இவன் இங்கே வந்து நம்ம பக்கத்தில் உட்காராரு, எவ்வளோ பெஞ்சஸ் இருக்குது, எங்கேயாவது போய் உட்காரலாம்ல, பொண்ணுங்களை ஒரசனே தேடி வருவானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே யாருன்னு தெரியாமல் திட்டிருக்கீங்க. ஸோ அப்போயில் அந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து பேச வராரு. நீங்கள் அவரை குறுகுறுன்னு பார்க்குறீங்க. அப்போயில் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பாட்டி வந்து கீழே விழ போகிறாங்க. ஸோ அதை பார்த்த உடனே நீங்கள் ஓடுறீங்க. உங்களை பார்த்துட்டு ஸோ அவர் பின்னாடியே உங்கள் பின்னாடி ஓடி வராரு. அந்த பாட்டிக்கு வந்து 2 பேருமே ஹெல்ப் பண்ணி இன்னொரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு. யார் இந்த மனுஷன் இப்படி புல்லை பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக மூடிட்டுருக்காரு? இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே
அப்படின்னு அவர் கண்ணை பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க் மாதிரி அடிக்குது. ஜேகேவா இருக்குமோ? ஆஹா, வாய்ப்பே இல்லை. அவர் எப்படி அதுவும் நார்மல் பீப்புள் மாதிரி இங்கெல்லாம் வர முடியும்? வந்திருந்தாலும் சுற்றி பாடி கார்ட்ஸாக இருப்பாங்க. அவராக இருக்க சான்ஸே இல்லை. அவராகவே இருந்தாலும் என் பக்கத்தில் வந்து ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அது கண்ணு குறுகுன்னு பார்க்கையில் அவர் ஏன் அப்படின்னு உங்கள் பேரை சொல்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? யார் நீங்கள்? இந்த வாய்ஸ் சிமிலராக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கையில் அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி வந்து இழுத்துட்டு யாரும் இல்லாத ஒரு பிளேஸ்க்கு வந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அவர் அப்படியே ஷாக்கடாக பார்க்குறீங்க. அப்படியே 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கீங்க. அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கார். ஸோ அப்படியே அவர் கண்ணை நல்லா குறுகுறுன்னு பார்க்குறீங்க. அந்த கண்ணிலே வந்து தெரியுது அது உங்கள் ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவர் கையில் இருக்க அந்த ரிங்கை பார்க்குறீங்க. ஸோ ரிங்கை பார்க்கவும் கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. அப்படியே அவர் ஷாக்கிங்காக பார்க்குறீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எதுக்கு ஷாக் ஆகுற? இரு, மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்க மாஸ்கையும் கேப்பையும் ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ அவர் பார்த்தோன்னே அன்எக்ஸ்பெக்டடாக அவரை வந்து டைட்டாக வந்து ஹக் பண்ணுறீங்க. அவர் அப்படியே ஷாக்கிங்லேயே வந்து நிற்கிறாரு. நம்ம வந்து பிடிச்ச ஒரு பர்சனை ரொம்ப நாள் கழித்து அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணும்போது அவங்கள சடனாக பார்க்கையில் ஒரு ஹக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜேகேவை டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. நீங்களா ஜங்குக்? இது என்னால் சத்தியமாக நம்ப முடியல. என் பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்களா? என்னையே பார்க்க வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்கன்னு தெரில. பட் என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்க கண்டுதானே என் பேர் எல்லாமே உங்களுக்கு தெரியுது. என் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தீங்க. என்னால் சத்தியமாக நம்ப முடியல. ஏன் ஜேகே தானா இதுன்னு? அச்சோ அப்படின்னு நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணி சொல்கிறீங்க. அவர் அப்படியே மெதுவாக உங்களுக்கு பேக்கில் ரப் பண்ணி, என்னது ஓன் ஜங்குக்கா? ஆமாம், ஏன் ஜங்குக் தான். ஓ, இது வேற நடக்குதா? ஆமாம், உட்காந்துருந்தா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ரொம்ப நாள் தோணிட்டு டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு. சரி, கொஞ்ச நேரம் பேசி அதை பற்றி சொல்லிடலான்னு நினச்சேன். அதான் காடாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. என்ன சொல்லணும்னு நினச்சிங்க? என்ன விஷயம்? ஏன் அந்த ஃபேன் மீட்டிங்கில் நடந்த வச்சு எதுவும் ரூமர்ஸ் எதுவும் போயிட்டுருக்கா? கம்பெனியில் எதுவும் திட்டுறாங்களா? சரி, அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கோ. என்னது? என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக்கை வந்து பிரேக் பண்ணுறீங்க. அவர் சொல்கிறது உங்களால் நம்பவே முடியல. என்ன சொல்கிறீங்க ஜேகே? என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்ருக்கீங்க? ஆமாம் வயன், அந்த ரிங்கை எனக்கு எவ்வளோ ப்ரீஷியஸான ஒன்று தெரியுமா? எங்கடா மிஸ் பண்ணோன்னு டென்ஷன் ஆகிட்டே இந்த 2 மாதம் சுற்றிட்டு இருந்தேன். அந்த ரிங் திரும்பி வரும்போது தான் எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அந்த ரிங்கை போடையில் எனக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க் அடிச்சிச்சு. அதே ஸ்பார்க் உன்னை ஆஃப்டர் மீட் பண்ண பார்த்தியா பார்க்கில், அப்போவும் அடிச்சிச்சு. கொஞ்ச நாளாகவே ரொம்ப டிஸ்டர்ப்ட் ஆகிட்டே இருந்துச்சு உன்னோட மெமரிஸ். அப்போலாம் அந்த பிக்கை எடுத்து பார்த்துட்டே இருப்பேன், இந்த ரிங்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இந்த ரிங் நீ போட்டது தான், அதுக்கப்புறம் கழட்டவே இல்லை. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றே அறியாமல் அவளுக்கு ஃபாலோ ஆகிட்டுருக்கடா அப்படின்னு. இல்லை ஜங்குக், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். எவ்வளோ ஃப்ரேம் இருக்கு உங்களுக்கு, எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. பட் நான் ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு, என் மேலே எப்படி உங்களுக்கு? இங்கே பாரு, ஃப்ரேம் தான் ஒன்று சேரணும். ஃபேமஸாக இருக்கவங்க தான் இன்னொரு ஃபேமஸாக இருக்கவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒன்று ரூல்ஸ்லாம் கிடையாது, சரியா? அவங்க மனசுக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க. காசு பணம் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்கக்கூடாது. மனசு ஒத்து போகுதா, கேரக்டர் பிடிச்சிருக்கா, அது போதும். எனக்கு உன் கேரக்டர் பிடிச்சிருக்கு, உன்னோட ஜென்யூனான
டைப், உன்னோட பேச்சு, சம்திங் எதுக்குமே ஆசைப்படாமல் ஒரு சிம்பிளாக இப்படி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க பற்றியா, அந்த ஐடியல் டைப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ அதனாலே என்னவோ என் மனசு உனக்கு ஃபாலோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறா? நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ட்ரீம் பாயை மேரேஜ் பண்ணணும், லவ் பண்ணணும் அப்படின்னு. அந்த ட்ரீம் எனக்குமே இருக்குது. ஆமாம், நம்மளோட நம்ம ஐடாலை தான் பார்க்கணும், அவங்களுக்கு ஃபாலோ ஆகக்கூடாது. அந்த ஐடால் உங்களுக்கு எப்போதுமே சொந்தமாக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே இருக்குது. அது இங்கே புரியும், ஆனால் இங்கே ஏற்றுக்காது. அது ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை நம்பவும் மனசு வராது, நம்பாமலே இருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் வாட் எவர் மேபி, அவன் என்னோட ஐடால், அவன் என்னோட லவ், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு தோணும். பட் அவனுக்குன்னு ஒரு லைஃப் வரையில் நாங்கள் விட்டு கொடுத்துருவோம். ஏன்னா அவனோட ஹாப்பினஸ் தான் எங்கள் ஹாப்பினஸ் அப்படிங்கிற மாதிரி. நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ தான் என் புருஷன் அப்படின்லாம் இல்லை, நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னும் இல்லை. ஒன் சைடும் கிடையாது, டபுள் சைடும் கிடையாது. ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரினே சொல்லலாம். அப்படி இருக்க ஒரு மத்தியில் ஏன் ஐடால் எனக்கு முன்னாடி நின்றுட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நம்ம ஏன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேறு என்ன வேணும், நான் வேணான்னா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை திருப்பி வந்து ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவரை ஹாப்பியாக வந்து உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு. உங்கள் லவ் லைஃப் வந்து ரொம்பவே ஜாலியாக அண்ட் ஹாப்பியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. சில பேர் அக்செப்ட் பண்ணனாலும் சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள. அப்படியே வந்து ஜாலியாக வந்து உங்கள் லவ் லைஃப் போகுது. ஆக்சுவலாக வந்து உங்களோட ட்ரீம் லைஃப்மே இதான். ஒன் ஃபைன் டே ஜேகே வந்து அவரோட வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. வீட்டை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாத ஒரு ரூம் இருக்குது. ஸோ அது வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி. அப்புறம் நீங்கள் ஜேகேட்ட கேட்குறீங்க, என்ன ஜேகே இந்த ரூம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, க்ளீன் கூட பண்ணலையா? அது கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன், அதனால் நானும் சொல்லவும் இல்லை. அதில் பிக்கு இந்த மாதிரி பழைய ஃபோட்டோஸ், அப்புறம் தாத்தா அம்மா அப்பா அவங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதான் அப்படி இருக்குது. அப்படியா, நான் உள்ளே போய் பார்க்கலாமா? சும்மா போய் பாரு, பட் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கும், ஸ்னீசிங் எதுவும் வருமா உனக்கு? இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. வால்லெல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் வந்து மாட்டியிருக்கு. அப்போலாம் ஒரு ஃபோட்டோவை வந்து பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு லைட்டாக ஷாக் ஆகுது. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜங்குக்கோட தாத்தா பாட்டி, அப்புறம் வந்து தாத்தா பாட்டியோட ஃப்ரெண்டு, அப்புறம் வந்து ஒய்ஃப், 4 பேரோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை கையில் வந்து எடுக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்பார்க் அடிக்குது. ஸோ என்னென்ன சென்சேஷனாக உங்களுக்கு வந்து தோணுது. அப்படியே வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து தலை வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, என்னாச்சு ஏன் தலை இது வலிக்குதா, தலையை பிடிச்சிட்டு நிற்கிற? ஆமாம் ஜங்குக், ஒரு மாதிரி என்னென்னமோ தோணுது, அதுக்கு தான் சொன்னேன் டஸ்ட்டாக இருக்குது உள்ளே வரவேன் நான். சரி வா. இல்லை ஜேகே, இந்த ஃபோட்டோவை பாரு, இது யார், இங்கே காட்டு, நான் பார்க்குறேன். ஹே, இது என் தாத்தா என் பாட்டி, அவங்க தாத்தா பாட்டியோட ஃப்ரெண்டு, இங்கே கூட நம்மள மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்து வாங்குறாரு. ஆக்சுவலாக வந்து ஜிமின் தான் வந்து நம்ம இப்போ இருக்க ஜங்குக்கோட தாத்தா, ஜிமினோட ஒய்ஃப் தான் வந்து பாட்டி. அந்த ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னா முன்னாள் ஜங்குக் அண்ட் ஒயன், இன்கம்ப்ளீட் ஸ்டோரியில் வந்த ஜங்குக் அண்ட் ஒயன் தான் வந்து இருக்காங்க. ஸோ 4 பேருமே வந்து இருக்காங்க. அந்த ரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களோடதும்
ஜேகேயோட ரிங்கையும் ஒன்றா வந்து மேஷ் பண்ணி ஒரு ரிங்காக வந்து நம்ம ஜிமினோட ஒய்ஃப் வந்து போட்டிருப்பாங்க. அந்த ரிங்கை தான் நம்ம ஜங்குக் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஸ்டோரியோட இது புரியும் நான் நினைக்கிறேன் இல்லை உளறானான்னு தெரியல. ஸோ ஜேகே வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாரு. இங்கே பாரு ஓயன், நம்ம தானே இது. அதான் ஜேகே, நானும் உன்னைய கூப்பிட்டு கேட்கலான்னு இருந்தா எனக்குமே ஒன்றுமே புரியலை. நம்ம 2 பேர் எப்படி அப்படின்னு நீங்கள் அவரை பார்த்து கேட்குறீங்க. அப்போல ஜங்குக் சொல்கிறாரு, பேசாமல் போயிட்டு நம்ம ஜிமின் தாத்தாக்கிட்டே கேட்டுடலாம். எதுக்கு இப்படி போட்டு கொலாப்ஸ் பண்ணிட்டு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு உங்களை ஜிமினோட வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் 2 பேருமே கார்லேருந்து இறங்குறீங்க. ஜிமின் வந்து வாசலில் தான் உட்காந்துருக்காரு. அப்படியே வந்து உங்களை 2 பேரையும் வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போலாம் அவரோட ஃப்ரெண்டு ஜங்குக் அண்ட் அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒய்யன் தான் அவருக்கு ஞாபகம் வருது. உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது ஜங்குக் வந்து முன்னாடி போகிறாரு. ஸோ நீங்கள் ஜேகேக்கு பின்னாடி நின்றுட்டு, ஹாய் தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவர் அப்படியே வந்து உங்கள் 2 பேரையும் வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறாரு. அப்போலே ஜங்குக், தாத்தா இந்த ஃபோட்டோவை பாருங்களேன், நானும் ஒய்யனும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறோம். அவங்க உங்கள் ஃப்ரெண்ட் தானே? எப்படி தாத்தா இது? யார் இவங்க? நாங்கள் எப்படி இவங்கள மாதிரி இருக்கோம்? அப்போலே ஜிமின் சொல்கிறாரு, என்னாலே அதான் நம்ப முடியல. எப்படி 2 பேரும் என் ஃப்ரெண்ட் ஜங்குக்கும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒயின் மாதிரியும் இந்த பொண்ணு இருக்கான்னு. அவங்க ஒரு லவ் பேர்ட்ஸ். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கேரிங் எல்லாமே இந்த லவ்வில் தெரியும். விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க. கல்யாணம் ஆகி ஒரு மாதம் தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், ஸ்பாட் அவுட். அப்போல இவளும் அந்த அதிர்ச்சியில் இறந்து போயிட்டா. 2 பேரையும் ஒன்றாவே அடக்கம் பண்ணியாச்சு. அப்படி ஒரு லவ் 2 பேரும், தெரியுமா? ஆமாம், இந்த பொண்ணு உனக்கு யாரா? அது வந்து தாத்தா, நான் இவளை லவ் பண்ணுறேன், அவள் என்னை லவ் பண்ணுறா. அப்படியா? சத்தியமாக அவளை பிடிச்சிருக்கா? ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன் அவளுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போல நீங்கள் அவரை பார்த்து, நாங்கள் 2 பேரும் மறுஜன்மம் எடுத்திருக்கோமா? ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்னு சொல்கிறீங்க, ஒரு இன்கம்ப்ளீட் லவ் ஸ்டோரின்னு சொல்கிறீங்க. அப்போது நானும் ஜங்குக்கும் மறுஜன்மம் எடுத்திருக்கோம், கரெக்ட் தானே? அப்போல ஜிமின் சொல்கிறாரு, ஆமாம், என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஒய்யனும் மறுஜன்மம் எடுத்திருக்கீங்க. என்னாலே இது நம்பவே முடியல. சந்தோஷமாக இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் சீக்கிரமே நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. போன இதில் தான் இன்கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த லவ் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை எழுந்திரிச்சு வந்து ஹக் பண்ணுறாரு. ஸோ இன்னர் சைடுமே உங்களை கூப்பிட்டு வந்து ஹக் பண்ணுறாரு. அப்போயே ஜேகே கையை பிடிச்சி உங்கள் கையோடு வந்து ஜிமின் கோர்த்து வைக்கிறாரு. சந்தோஷமாக இருங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க. என் ஃப்ரெண்டு வீட்டு சைட்லேருந்து ரொம்பவே அகெயின்ஸ்டாக இருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை ஒரே 1 மாதமாக போயிடுச்சு. ஆனால் நீங்கள் 2 பேரும் என் வயசு வரையும் சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, லவ் நிறையாவே இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஜேகே கையை வந்து டைட்டாக பிடிக்கிறீங்க. அவருமே உங்கள் கையை வந்து டைட்டாக வந்து பிடிக்கிறாரு. அப்போலாம் உங்கள் 2 பேருக்கும் சேம் டைம் வந்து ஒரு மாதிரி ஸ்பார்க் அடிக்குது. ஸோ அப்படியே உங்கள் 2 பேர் பாடி லைட்டாக வந்து ஷிவர் ஆகுது. அப்போலாம் நீங்கள் ஜேகேவை பார்த்து, போன தடவை ரொம்ப ஈஸியாக கிடச்சிட்டா, பட் இந்த தடவை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கையை பிடிச்சிருக்கேன். ஒரு நார்மல் பீப்புளாக இருந்து ஒரு ஐடாலுக்கு ஃபாலோ ஆகி அந்த ஐடால் பின்னாடியே சுற்றி அந்த ஐடாலே வந்து லவ்வை சொல்லி கடைசியாக கையை பிடிச்சிருக்கேன். மறுஜென்மம் எடுத்தால் கூட உயிரே உன் கரம் பிடிப்பேனே, உன் கால் தடம் நான் தொடர்வேனே அன்பே அன்பே.
ஜிமினே வந்து முன்ன நின்று அவங்க 2 பேருக்குமே மேரேஜ் வந்து பண்ணி வைக்கிறாரு. ஸோ த ஹாப்பி என்டிங். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சச் எ பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி. ஒரு நான் அடிக்கடி போகிறேன், எனக்கே இந்த அளவுக்கு யோசனை வரல. பட் நம்ம ட்ரீமர் கேர்ள் லியோனாவை பார்த்தீங்களா எப்பெல்லாம் யோசிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு சொல்லும் போதே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி 1 வீக்குக்கு இல்லை, ஸோ 10 டேஸ்க்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தா. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கு. போன ஜென்மம் சேர முடியல, இந்த ஜென்மம் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் இந்த மாதிரி நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் பட் ரியாலிட்டியில் சான்ஸ் இல்லை. இட்ஸ் ஓகே. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. 11th and 12th 2 பேருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. லீவில் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நான் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அது ஒன் ஷாட் வந்து போட பார்க்குறேன். ஓகேடா. ஸோ டாடா பாபா, லவ் யூ.